தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22. ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபிரகாமை நோக்கி, அப்பா என. அவர், என்ன மகனே என்று கேட்டார். அதற்கு அவன், இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன, எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினான். அதற்கு ஆபிரகாம், எரிபலிக்கான ஆட்டிக்குட்டிகளை கடவுளே பார்த்து கொள்வார் மகனே என்றார். இருவரும் தொடர்ந்து சேர்ந்து நடந்தனர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த விவிலிய பகுதி நமக்கு மிகவும் பரிச்சயமான பகுதி. அடிக்கடி நாம் கேட்ட பகுதி. அது அர்த்தம் நமக்கு தெரிந்திருக்கும். அதன் பின்னணியும் நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். கடவுள் ஆபிரகாமுக்கு தோன்றி என்ன சொன்னாரு? உன்னுடைய சந்ததியை பெருக செய்வேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு மகனை கொடுத்தார். அதுக்கப்புறம் தோன்றி என்ன சொன்னார்? அதே மகனை பலி கொடு என்று சொன்னார். ஆபிரகாம் சற்றும் யோசிக்காமல் தன்னுடைய மகனையும், நாம் வாசிக்க கேட்டது போல விறகு கட்டையும் நெருப்பையும் எடுத்துக்கொண்டு அந்த மகனை அழைத்து கொண்டு அந்த மலைக்கு செல்கின்றார். செல்கின்ற போது மகனுக்கு சந்தேகம். அப்பா சொன்னார், கடவுளுக்கு நாம் பலி செலுத்த போகிறோம் என்று. எல்லாம் இருக்குது, ஆனா முக்கியமான ஒன்று இல்லை. பலி செலுத்த வேண்டும் என்றால் ஆடு வேண்டும், ஆட்டுக்குட்டி வேண்டும், அல்லது பலியிடுவதற்கான ஏதாவது ஒரு உயிரினம் வேண்டும். அது இல்லாததால் இங்கு ஈசாக்குக்கு சந்தேகம். அந்த சந்தேகத்தை தன்னுடைய தந்தையிடம் எழுப்புகின்றான். ஈசாக்கு தந்தை ஆபிரகாம் என்ன சொன்னாரு? ஈசாக்குக்கு, கடவுளே பார்த்து கொள்வார். ஆட்டுக்குட்டி இல்லையே என்று கவலைப்பட்ட அந்த மகனுக்கு தந்தை ஆபிரகாம் சொன்ன பதில், கடவுள் பார்த்து கொள்வார். அன்பார்ந்தவர்களே, நம்ம எத்தனை பேர் துன்பம் வரும்பொழுது, அல்லது பிரச்சனை வரும்பொழுது, அல்லது ஒரு மிகப்பெரிய இழப்பு நேரிடும் பொழுது, தொழிலில் நஷ்டம், ஒரு மிகப்பெரிய நோய், குடும்பத்தில் ஆணி வேராக இருந்த ஒருவர் மறைந்து விட்டார், அல்லது குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான நபருக்கு ஒரு கேன்சர் நோய், மரண தருவாயில் இருக்கின்றார், தொழிலில் அனைத்தும் இழந்துவிட்ட நிலைமை, கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை, குழந்தைகளின் போக்கு சரியில்லாத ஒரு நிலைமை. இந்த அனைத்து பிரச்சனைகளிலும் நாம் இந்த வார்த்தையை சொல்ல இயலும். கடவுள். இப்படி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நம்மளால் சொல்ல முடியுமா? முடியும். இதே இந்த தியான இல்லத்தில் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இங்கு இருந்தபோது நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு பெண்மணி உள்ள தியானத்திற்கு வழக்கமாக வருவது உண்டு, மிஸ் பண்ணுறதே இல்லை. எப்பவும் அந்த அம்மா வந்துடுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, ஒரு சிலரை அழைத்து கொண்டு வருவார்கள். திடீரென ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு மிகவும் மோசமான ஒரு வியாதி, எந்திக்க முடியாத ஒரு நிலைமை, கால் ஊன்றி அவங்களால் நிற்க முடியாத ஒரு நிலைமை. நாட்கள் போயின, மாதங்கள் போயின. நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு போய் ஜெபிச்சுட்டு வந்தோம். அவங்க ஒரு நேரம் அவங்களை எங்கேயும் தியானத்துக்கும் அழைத்து கொண்டு வந்தார்கள். ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருந்தார்கள். மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் இறுதியில் தான் தெரிந்தது அவங்களுக்கு கேன்சர், நரம்பு எலும்பில் ஏதோ கேன்சர் நோய் கட்டி அவங்களால எதுவுமே, மருத்துவமனையில் கைவிடப்பட்ட நிலைமை. கொஞ்ச நாள் மரணம் அடைவதற்கு 1 மாதத்திற்கு முன்பாக இங்கு வந்திருந்தார்கள். அப்போது நான் பேசி கொண்டிருந்தேன். அவளை பேசும்போது மிகவும் பக்தியான, நம்பிக்கையான ஒரு பெண்மணி. இங்கே இந்த நிறைய நம்ம தியானத்துக்கு வர்றவங்களுக்கு நிறைய பேர் அந்த அம்மாவை தெரியும். மிகவும் பக்தியான, அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்மணி. நான் பேசிக்கொண்டிருக்கும் போது
ஒரு விதமான அவங்களிடமிருந்து பதில் வேறு விதமாக வருவதை நான் உணர்ந்தேன். என்னன்னு எனக்கு புரியல. அவங்களுடைய பேச்சில் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை, ஏதோ அனைத்தும் இழந்து விட்ட ஒரு நிலைமை. அப்பொழுது நான் எதேச்சா கேட்டேன், நீங்க வேற எங்கேயாவது போனீங்களா அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, ஒரே வார்த்தை சொன்னாங்க, சாமி உடம்புக்கு சரியில்லைன்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், நோய்க்கும் பார்க்கணும், அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்மணி. அதற்கு நான் சான்று. இந்த வார்த்தை கடவுள் பார்த்து கொள்வார் என்கின்ற அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இறங்காத ஒரு நிலைமை. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அப்படி அலைகிறோம்? எத்தனை பேர் எங்கு கிடைக்காத நிம்மதி, எங்கு தீராத என்னுடைய பிரச்சனை என்று எத்தனை பேர் எங்கெங்கோ தேடி ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அதுக்கு சாட்சிகளாக இருக்கலாம், கை தூக்க மறுக்கலாம். நம்முடைய உள்ளத்தில் சோதித்து பார்த்தால் பல பேர் இதுக்கு சாட்சிகளாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிலைமையில்தான் ஆபிரகாமின் இந்த வார்த்தை இன்று நமக்கு மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. நாம் சொல்லலாம், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லலாம். ஆனால் எத்தனை பேர் அவ்வாறு இருக்க முடியும்? எனக்கு தெரிந்த ஒரு பிற சபையை சேர்ந்த ஒரு சகோதரி, அதாவது ஆர்சியில் இருந்து பிற சபைக்கு சென்ற ஒரு சகோதரி, மிகவும் ஒரு மோசமான காய்ச்சல், படுத்த படுக்கையாக இருக்கின்றார். எப்பொழுதும் ஜெபமும் விபிலியமும் கையில் இருக்கிறார். ஆண்டவரிடம் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கின்றார். நான் எதேச்சையாக அங்கு சென்று இருந்தபோது அவரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தேன், மருத்துவமனைக்கு செல்லவில்லையா என்று. அவர் சொன்ன பதில், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட். இந்த நம்பிக்கை நம்மிடமிருந்து அகன்று போவதற்கான காரணம் என்ன? அதுவும் ஒரு வகையில் தேவையில்லாத ஒன்று. ஆண்டவர் மருத்துவர்களை நமக்கு சுகப்படுத்த அனுப்பி இருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்கின்ற அந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்ததை நான் உணர்ந்தேன். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இத்தகைய ஒரு நம்பிக்கையை நம்பிக்கை சாட்சியாக வாழ முடியும்? நம்பிக்கை சாட்சியாக வாழ முடியும். விவிலியம் முழுவதும் பல வார்த்தைகள் இருக்கின்றன. ஆண்டவர் பார்த்து கொள்வார், நான் உனக்கு இருக்கின்றேன் என்று ஆண்டவர் வாயால் சொன்ன வார்த்தைகள் விவிலியம் முழுவதும் பரவி கிடக்கின்றன. நாம் விவிலியத்தை வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம், விவிலியங்களை கையில் ஏந்தி கொண்டு வருகின்றோம். இந்த வார்த்தையை பல நேரங்களில் நாம் மறந்து விடுவது உண்டு. பிரச்சனை வரும் பொழுது, ஒரு மிகப்பெரிய நோய் வரும் பொழுது, மிகப்பெரிய இழப்பு வரும் பொழுது, மிகப்பெரிய குழப்பம் வரும்போது, போராட்டம் வரும்போது நாம் இந்த வார்த்தையை மறந்து விடுவது உண்டு. அன்பார்ந்தவர்களே, எசேயா இறைவாக்கினர் 46 ஆண்டவர் அழகாக சொல்கிறார். 3:4 எசேயா 46, 3, 4 ஒரு மிக யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாருள் எங்கு இருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள். உதரத்திலிருந்து உங்களை தாங்குபவர் நான். உதரத்திலிருந்து, வயிற்றிலிருந்து, உடைய தாயின் வயிற்றிலிருந்து தாங்குபவர் நான். அடுத்து, கருப்பையில் இருந்து, உங்கள் அன்னையின் கருப்பையில் இருந்து உங்களை சுமப்பவன் நான் என்று ஆண்டவர் சொல்கின்றார். 4 வசனத்தை வாசிக்குமா? உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். Praise the Lord. Praise the Lord. உங்களை கருப்பையில் இருந்தே சுமந்த நான் உங்களுடைய முதுமை வரைக்கும், உங்களுடைய மரணம் வரைக்கும், உங்களுடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் நான் சுமப்பேன். நான் அப்படியே இருப்பேன். என்னுடைய அன்பு மாறாது, என்னுடைய வார்த்தை மாறாது, நான் உங்கள் மீது வைத்திருக்கிற இந்த பாசம் எல்லளவும் மாறாது. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, எத்தனை பேர் இந்த வார்த்தையை நாம் சாட்சிய வாழ்க்கையாக வாழ முடியும்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கருப்பையிலிருந்தே உங்களை நான் சுமக்கின்றேன். இதோடு கருப்பையிலிருந்து நீ வெளியே வந்தவுடன் நான் உன்னை கைவிட்டு விட்டுவதில்லை, உன்னுடைய நரைமுடி வரைக்கும், நீ மரணம் வரை அடையும் வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன். நான் அப்படியே இருப்பேன். என்னுடைய அன்பு மாறாதது. காரணம், அவர் மாறாத தெய்வம். அவர் மாறாத தெய்வம். அவர் சொன்னார், சொன்னதை செய்வார். ஆனால் நாம் அவருடைய அன்பில் இருந்து, அவருடைய பிடியில் இருந்து விலகி சென்று விடுவது உண்டு. ஏதோ ஒரு கீழே விழுந்து விட்டால்
நம்முடைய எண்ணங்கள் சிதற ஓடுகின்றன, நம்முடைய எண்ணங்கள் வேறு பக்கம் போய் விடுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இது ஒன்றுமல்ல, ஏகப்பட்ட வார்த்தைகள் விவிலியம் முழுவதும் நமக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார் என்பதற்காக இருக்கின்றது. ஆனால் எத்தனை வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் ஆழத்தில் இறங்க போகின்றது. அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் 1 பேதுரு 5:7 அழகாக சொல்வார் பேதுரு. 1 பேதுரு 5:7 1 பேதுரு 5:7 உங்கள் கவலையெல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள். ஆனா நம்ம கவலையை நம்ம யார்கிட்ட சொல்றோம்? யார்கிட்ட சொல்றோம்? சொன்னா யார் பிரச்சனை உண்டாக்குங்களோ அவங்ககிட்ட போய் சொல்லுவோம், அப்படித்தானே? ஆனா மீது அக்கறையாக உள்ளவர் ஆண்டவர். அவருடைய பாதத்தில் நம்முடைய கவலைகளை விட்டுவிட வேண்டுமா? அந்தவிலே சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு பிரச்சனை, ஒரு கிராமம், புதிதாக திருமணமாகிய ஒரு தம்பதி, கணவன் புதிதாக திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகின, ஒரு குழந்தை உரைக்கின்றது. கணவன் வெளிநாட்டில் பணி செய்து கொண்டிருக்கின்றான். குடும்பத்தில் வழக்கமா வர்றதான் யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும்? அவர் வெளிநாட்டில் இருக்காரு, மாமியார் மருமகளுக்கு சண்டை வந்துட்டு, மருமகள் இதை யார்கிட்ட சொல்ல வேண்டும்? கணவனிடம். அவள் அந்த ஊர் புதியது, யார் என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த அம்மா பக்கத்தில் இருக்கிற ஒரு பாட்டிகிட்ட தன்னுடைய கவலையெல்லாம் கொட்டிருச்சு. அந்த பாட்டி என்ன வேலை பார்த்துச்சு தெரியுமா? என்ன வேலை பார்த்துருக்கோம்? அடுத்த நாளே குடும்பம் 2 பிரிஞ்சிச்சு. அப்ப யார்கிட்ட கொண்டு போகணும் நம்முடைய கவலைகளை? யாருடைய பாதத்தில் இறக்கி வைக்க வேண்டும்? அவர் சொல்றாரு, உங்களுடைய கவலைகளை என்னிடம் இறக்கி வையுங்கள், சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, நான் உங்களுடைய சுமைகளை சுமக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் சொல்கின்றார். நம்ம எத்தனை பேர் இத்தனை நம்பிக்கையோடு அவர் மட்டுமே தஞ்சம் என்று அவரை தேடி வரப்போகின்றோம்? அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம்மை பாதுகாக்கக்கூடியவர், நமக்காக காத்து கொண்டிருக்கின்றவர். இதை நாம் வாசித்த அதே வசனத்தை திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 55:22 என்ன வேறு விதமாக சொல்கின்றார். அதே வசனம், அதே கருத்து. 55:22 ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார், அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விட மாட்டார். Praise the Lord. Praise the Lord. ஆக எல்லா வார்த்தைகளும் சொல்வது நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கவலைகளை, நம்முடைய போராட்டங்களை, உடலில் உள்ள நோயை, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை, கடன் பிரச்சனைகளை, பிசாசின் தொந்தரவுகளை அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்க வேண்டும் என்பது. நாம் ஒருத்தர் ஒருவரோடு சொல்லி புகார் சொல்லிக்கொண்டு, ஒருவர் ஒருவரிடம் கோல் சொல்லிக்கொண்டு குடும்பங்களை பிரிக்க காரணமாக அமைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கின்ற செய்தி, அவர் நம்மை பார்த்துக் கொள்வார். நாம் யாரிடமும் செல்ல தேவையில்லை, யாரையும் நாடி செல்ல வேண்டிய தேவையில்லை. அவர் நமக்காக இருக்கும் பொழுது நாம் ஏன் அவரிடம் வரக்கூடாது? அவர் நமக்காக இருக்கும் பொழுது நாம் ஏன் பிறரை தேடி ஓடி செல்ல வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, இந்த கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்கின்றேன். அவர் பார்த்துக் கொள்வார் நம்பிக்கையோடு இருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை எஸ்ஐயா 41:10. அவர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கின்ற ஒரு வார்த்தை எஸ்ஐயா 41:10. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அஞ்சாதே, கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், நான் உன்னோடு இருக்கின்றேன், நான் பார்த்துக் கொள்வேன். இந்த வார்த்தை இந்த நாளிலே, இந்த மாதத்தின் பிப்ரவரி மாதத்தின் அந்த முதல் நாளில் அன்னையின் பாதத்தில் இருந்து நாம் எடுத்து செல்வோம். இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளில் பௌர்ணமி, இவ்வளோ ஒரு அருமையான நாள் பார்த்தீங்களா? இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே நாம் ஆண்டவரின் பாதத்தை தேடி வந்திருக்கின்றோம், அன்னையை தேடி வந்திருக்கின்றோம். இந்த மாதத்தின் தொடக்க நாளிலே அன்னையின் வாயிலாக நாம் ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல போகின்றோம். இந்த நாள் ஒரு முழு நிலவு நமக்கு நம்முடைய தலைகளுக்கு மேலாக நின்று கொண்டிருந்தாலும், இந்த முழு மதியாகி அன்னை நம்முடைய முன்பாக நின்று கொண்டிருக்கின்றாள். நம் ஒவ்வொருவருக்காக ஆண்டவிடம் மன்றாட, நம் ஒவ்வொருவருக்காகவும் இறைவிடம் ஜெபிக்க
நம்ம ஒவ்வொரு தேவைகளை அன்னை ஆண்டவரின் பாதத்தில் நமக்கு பெற்றுத்தர அன்னை மரியாள் நமக்கு முன்பாக நின்று கொண்டே இருக்கின்றாள். எனவே அன்னை மரியாள் இந்த நேரத்தில் நமக்கு சொல்கின்ற வார்த்தை, ஆண்டவர் அந்த சொன்ன வார்த்தையை நாம் நம்முடைய உள்ளத்தில் கேட்டு அதை நம்முடைய வாழ்வாக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பது. அவர் பார்த்து கொள்வார். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, எதை நினைத்தும் குழம்ப தேவையில்லை, எதை நினைத்து நம் கலங்க தேவையில்லை. அவர் பார்த்து கொள்வார். இந்த முழு நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை இந்த மாதத்தின் இந்த தொடக்க நாளிலிருந்து ஆரம்பிப்போம். இந்த மாதம் முழுவதும், பிப்ரவரி மாதம் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதம் மிகுந்த நாளாக இருக்கும். நாளைக்கு என்ன திருவிழா? ஒரு அருமையான நாள். அன்னை மரியாள் இந்த நேரத்தில் நமக்கு ஆண்டவரிடமிருந்து அனைத்து ஆசிரியம் பெற்று தருகின்ற அந்த காணிக்கை அன்னை. எனவே ஆண்டவரின் பாதத்தில் முழுமையாக நம்பிக்கையோடு இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலும் ஜெபத்திலும் திருப்பலியிலும் பங்கு பெறுவோம். இறைவன் நம்மை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் வீடு செல்ல தொடர்ந்து ஜெபிப்போம். இப்பொழுது நற்கருணை ஆசிரியருக்காக அனைவரும் தயாராக இருப்போம்.